மணிக்கொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். உங்களை எல்லாம் சந்திச்சதில் மிகவும் மகிழ்ச்சி. ரொம்ப நேரமா இருக்கிறீங்க அப்படின்னு கேள்விப்பட்ட நாங்களும் வந்துட்டமா இருக்கிறோம். வழியில கொஞ்சம் 2-3 இடத்துல கொஞ்சம் இங்கே இதே போல ஆர்வமா அங்கே இருந்தாங்க. நீங்க பரவாயில்ல வெயில்ல இருந்தாலும் இவ்வளவு மலர்ந்த முகத்தோடு சிரிச்சுக்கிட்டு என்ன வரவேற்பு கொடுத்த அனைத்து சகோதரிகளுக்கும் வணக்கம். பசங்க எல்லாம் பாக்குற ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படிச்சிருக்கீங்களாமா? எல்லாருமே படிச்சிருக்கீங்க, பட்டதாரியா இருக்கிறீங்க. நாங்க வேலைக்கு போறீங்களா? இல்ல, காலேஜ் வேலை படிச்சவங்க இருக்காங்க, வேலைக்கு போறாங்களா? அதுதான் இந்த பகுதியில பிரச்சனையே. படிச்சிருக்கிறாங்க, எல்லாருக்கும் எல்லா திறமையும் இருக்கு, ஆனா வேலை இல்ல. ஆனா தர்மபுரி இங்கிருந்து உங்களுக்கு ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷத்துல தொழில்பேட்டை இருக்குதாமா? சிப்காட்டுக்கு போயிருக்கீங்களா? அதுல போய் பாருங்க, எவ்வளவு பெரிய இடம். அதுல ஒரு தொழிற்சாலை இருக்குதா? ஒண்ணும் கிடையாது. 15 வருஷமாச்சு அந்த சிப்காட்டை திறந்து. ஏற்கனவே திறப்பு விழா பண்ணாங்க. திருப்பி ஒரு திறப்பு விழா இப்ப வேற செஞ்சாங்க. எதுக்கு திறப்பு விழா பண்றாங்கன்னு தெரியல. ஏன்னா உள்ள தொழிற்சாலை இல்லை. இந்த பகுதியில பூ அதிகமாக விளைகிறது. எத்தனையோ தொழிற்சாலைகளை கொண்டு வரலாம், மகளிருக்காக கொண்டு வரலாம், பசங்களுக்கு கொண்டு வரலாம். இந்த தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கு மனசே இல்ல. எந்த ஒரு நல்ல திட்டத்தையும் இந்த பகுதிக்கு தர்மபுரிக்கு கொடுக்கவே மாட்டாங்க. மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு பத்தி இங்க நம்ம பேசுறதுக்கு எப்படி இருக்குன்னா, தமிழ்நாடு முழுக்க போதை பழக்கம் இருக்கா இல்லையா? பசங்க, சின்ன குழந்தைங்க, பள்ளிக்கூட பசங்களுக்கு கூட போதை பழக்கத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். நம்மளா வீட்டுல சொல்லித்தரோம்? அதெல்லாம் கிடையாது. ஏன் அவங்களுக்கு அது எப்படி கத்து கொடுக்குறாங்க? எப்படி அரசாங்கம் வந்து கிளாஸ் எடுக்குது? அப்படிலாம் இல்ல, விக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் அது கிடைக்கும் போது பசங்க என்ன பண்றாங்க? போய் வாங்கி சாப்பிடுறாங்க. சாக்லேட் மாதிரி அது ஒரு பழக்கத்தை வாங்கி சாப்பிட்டு பழக்கம் கெட்டு போகுது. ஒழுக்கமாக வளர்க்க முடியாம ஒரு பெரிய சவால் அது நமக்கு. இதையெல்லாம் ஒழிக்கணும். ஏன்னா இந்த 5 வருஷமா போதை பழக்கம் தமிழ்நாட்டுல அதிகரிச்சிருச்சு. அதிகரித்து விட்டதுனால குற்றம் செய்யும் வயசு பாத்தீங்கன்னா சின்ன வயசு, 11 வயசு 12 வயசு பசங்க குற்றம் செய்யறாங்க, தப்பு செய்யறாங்க. முன்னாடி அந்த குழந்தைங்களுக்கு விளையாடதான் தெரியும். சைக்கிள்ல விளையாடுவாங்க, இல்லைன்னா எனக்கு சைக்கிள் வேணும், இதுக்கு தானே அடம் பிடிப்பாங்க. எங்களுக்கு சைக்கிள் வாங்கி கொடுங்க, நாங்க வண்டி ஓட்டணும்னு. இதுதான் 10-11 வயசு பசங்க அடம் பிடிச்சி விளையாடுவாங்க. இப்ப அப்படிலாம் இல்ல. அவங்க போதை பாக்க சாப்பிட்டுட்டு ஒரு பொண்ணை போய் கை பிடிச்சி இழுத்து அதை கொடுமை பண்ற அளவுக்கு அவங்களுடைய மனம் வக்கர புத்தி ஆயிடுச்சு. தமிழ்நாட்டுல நடக்குது. இதற்கு காரணம் அது போதை பழக்கம். அதை தமிழ்நாட்டை விட்டு ஒழிச்சே ஆகணும். அதனால இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தர்மபுரி மாவட்டத்துக்கு எந்த சிறப்பு திட்டமும் செய்யல. தமிழ்நாட்டுக்கு போதை பழக்கத்தை கற்றுக் கொடுத்தது அவங்க செய்த ஒரே சிறப்பு திட்டம். அதனால அந்த திராவிட முன்னேற்ற கழக ஆளுங்கட்சி ஆட்சியை நம்ம கண்டிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்களுக்கு ஒரு நல்ல பாடம் புகட்ட வேண்டும் என்றால் நீங்க எல்லாம் இந்த மாவட்டத்துல தர்மபுரியில தேசிய ஜனநாயக கூட்டணியில இரட்டை இலையும் மாம்பழம் சின்னம் தான் போட்டி போடுது. இந்த பகுதியில மாம்பழம் சின்னம் நான் தான் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக இந்த மாம்பழம் சின்னத்துல போட்டிடுறேன். உங்களுடைய வாக்குகளை நீங்க மாம்பழம் சின்னத்துல போட்டாதான் நம்ம பசங்களுக்கு நல்ல வாழ்க்கை. ஏன்னா போதை பழக்கத்தை தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்கணும். நம்ம படிச்ச பசங்களுக்கு வேலை கொடுக்கணும். வேலை இல்லாம என்ன பண்றாங்க? சும்மா உட்காந்துருந்தா எல்லா கெட்ட பழக்கமும் வந்து போகுது இல்லையா? வெளியூர்ல போய் வேலை செய்யறாங்க. அதானே நடக்குது. விவசாயத்துக்கும் முன்னுரிமை கிடையாது. விவசாயத்துக்கு ஏதாவது முன்னுரிமை கொடுக்குறாங்களா? அதுவே கிடையாது. ஆனா வேலைக்கு தொழிற்சாலையும் கொண்டு வரல தர்மபுரி. அப்ப பசங்க என்னதான் பண்ணுவாங்க? எதுக்குமே அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம அவங்க பொழுது போக்குறதுக்காக எல்லா கெட்ட பழக்கமும் கத்துக்கிறாங்க. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, பாட்டாளி மக்கள் கட்சி தர்மபுரி மாவட்டத்துக்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி தெரியும். அந்த அரசு மருத்துவக் கல்லூரி நீங்க எல்லாம் போயிருப்பீங்க. எவ்வளவு பெரிய மருத்துவமனை, அதுல எல்லாருக்கும் சிறப்பு மருத்துவம் கிடைக்கிறதுனா அதை கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சியும் அன்புமணி அண்ணன் தான் உங்களுக்காக கொண்டு வராரு. அதே போல கிராமப்புறங்களுக்கு 108 ஆம்புலன்ஸ் எல்லா ஊருக்கும் வருது. இந்தியா முழுக்க ஓடுகிறது. அதை கொண்டு வந்து மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். இப்ப அந்த தொப்பூர்ல இப்ப மேம்பாலம் போடுறாங்கல்ல, பாத்தீங்கல்ல, அதை கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி உங்க அண்ணன் தான். இவங்க 2 பேர் தான் கொண்டு வராங்க. டெல்லியில அவங்க பாரதிய ஜனதா கட்சியில அங்க அமைச்சர் அவர்கள் இதற்காக 930 கோடி நிதி ஒதுக்கி இருக்கிறாரு. இப்போ இன்னைக்கு நீங்க இந்த தேர்தலில் நீங்க முடிவெடுத்து மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டீங்கன்னா தான் வரப்போகிற ஆட்சி நம்முடைய மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணனுடைய ஆட்சி வரும். அவரு எவ்வளவு திட்டங்களை அறிவித்திருக்கிறார். தேர்தல் முடிந்தவுடன் 10,000 ரூபாய் உங்க வங்கி கணக்குல, மாசம் 2,000 ரூபாய் ஓஏபின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது முதியோர்களுக்கான பென்ஷன் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. ரேஷன் கடையில அரிசியோட பருப்பு
அதே சமயம் எண்ணெயும் கொடுக்கப்படும், ஃப்ரிட்ஜ் கொடுக்கப்படும், 3 கேஸ் சிலிண்டர்கள் வருடத்திற்கு கொடுக்கப்படும், கல்வி கடன் ரத்து, பயிர்கடன் ரத்து, எத்தனையோ சிறப்பு திட்டங்கள், 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்தி கொடுக்கப்படும். கரெக்டா அதுக்கு சம்பளமும் வந்துடும். இது வரைக்கும் இவங்க சம்பளம் கொடுத்தாங்களா? 100 நாள் வேலை திட்டத்துல சம்பளமே போகல. பாதி பேருக்கு 100 நாள் வேலையே இல்ல, 10 நாள் 20 நாள் தான் வேலையே இல்ல, எந்த வேலையும் கொடுக்கல. அதுதான் அவங்க கொடுக்கவே இல்லையாம்மா? அத பாரு, மனசாட்சி இல்லாத ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மனசாட்சியோ நம்மளை போன்ற விவசாய குடும்பத்துக்கு நல்லது செய்யணும் நினைக்கின்ற மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் அவர்கள் வர வேண்டும். வந்தார்னா உங்க எல்லாருக்கும் அந்த வேலை திட்டம் உறுதி செய்யப்படும். அதே சமயம் உங்க பிள்ளைகளுக்கான வேலை திட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சியில மருத்துவர் அன்புமணி அவர்கள் கண்டிப்பாக கொண்டு வருவதற்காக எல்லா முயற்சியும் எடுப்பார். கூட நாங்க எல்லாம் ஒன்றாக இருந்து அவரோட சேர்ந்து இந்த திட்டங்களை கொண்டு வரும் என்று கூறிக்கொண்டு, மறக்காதீங்க, தேர்தல் அன்னைக்கு மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. குடும்பத்துல ஒரு ஓட்டு கூட மாத்தி போடக்கூடாது. ஒரு ஓட்டை நீங்க மாத்தி போட்டீங்கன்னா உங்க பசங்க தலையெழுத்து நீங்க தான் எழுதுறீங்கன்னு அர்த்தம். புரியுது இல்ல? நம்ம பசங்க தலையெழுத்து நல்லா இருக்கணும், நல்லா கௌரவமாக படிக்கணும், கௌரவமான வேலையில அவங்க உட்கார்ந்து தலை நிமிர்ந்து அவங்களுக்கு வாழ வேண்டும் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் மாம்பழ சின்னத்துக்கும் வாக்குகளை போடுங்க. அப்படி செய்தீர்கள் என்றால் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு மது பழக்கம், போதை பழக்கம் இல்லா தமிழகம் உருவாக்கப்பட்டு பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு, உங்களுக்கு மெயினா தானே பெண்கள் நல்லா வாழணும்ல, குழந்தைங்க நல்லா தள்ள நிமிர்ந்து இருக்கணும் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் மாம்பழ சின்னத்துக்கு வாக்களித்து மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணனை முதலமைச்சர் ஆக்குவதுதான் நம்மளுடைய நோக்கம். அதுக்காக நீங்க எல்லாம் ஒன்னா குடும்பமா எல்லாம் ஒன்னா போடணும். ஒரு ஓட்டை மாத்தி போடாதீங்க. பசங்க வந்து புதுசா ஏதாவது சொல்லிடுவாங்க, அம்மா அங்க போடுங்க இங்க போடுங்கன்னு. நீங்க தான் பசங்களுக்கு சொல்லணும். நீங்க தான் உங்களுக்கு அம்மா, நீங்க தான் உங்களுக்கு அப்பா. அவங்க வந்து உங்களை டைரக்ஷன் பண்றதை விட நீங்க இந்த விஷயத்தெல்லாம் சொல்லுங்க. 108 ஆம்புலன்ஸ், தர்மபுரி மருத்துவ கல்லூரி, தொப்பூர் மேம்பாலம், இதெல்லாம் கொடுத்த சின்ன மாம்பழம், அதுக்குதான் ஓட்டு போடணும்னு சொல்லுங்க. நன்றி அம்மா, நன்றி.